சார், ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? தப்பா நினைக்காத மாதிரி கேளு. இல்ல, அந்த பரங்கிக்காய் ஸ்வீட்டை எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்க. போயிட்டு வந்ததுல இருந்தே நீங்க ஒரு மாதிரியாவே இருக்கீங்க. ஒருவேளை ஸ்வீட் சரியா வரலையோ? ஸ்வீட் செய்யவே இல்ல. ஏன் சார்? ரொம்ப ஆசையா கத்துக்க போனீங்களே சார்? ஆசையா தான் கத்துக்க போனேன். ஆனா என்ன விதின்னு ஒண்ணு இருக்கு பாரு, அதுக்கு அந்த ஆசை இல்ல. பட் அப்படிலாம் நான் விட்டுற மாட்டேன் மேடி. எப்படியாவது அந்த லட்சுமி மேடத்துக்கிட்ட இருந்து அந்த ஸ்வீட்டை எப்படி செய்யறதுன்னு கத்துக்கிட்டே தருவேன். இன்னும் 1 or 2 டேஸ்ல அது நடக்குதா இல்லையா நீயே பாரு. நேரம் கட்ட நேரத்துல எவனாவது போனை போட்டு லோன் வேணுமா அது வேணுமான்னு உயிரை வாங்குவானுங்க. ஹலோ. ஹாய் சார், திஸ் இஸ் பிரதிபா. யார் பிரதீபா? ஹலோ. சார் குட் மார்னிங், நான் பிரதிபா பேசுறேன் சார். டேம் இட், எனக்கு பிரதீபானி யாரையும் தெரியாது. போனவங்க நேரம் கட்ட நேரத்துல டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. ஹலோ. மை காட் சார், உங்களுக்கு இவ்ளோ கோவம் வருமா? இதுக்கு மேலேயும் வரும், பாக்குறியா? வாணம் வாணம். ஒரு தடவை போனை கட் பண்ண புத்தி வராதா? இப்ப பேசுற பேச்சுல கத்தறக்கிட்ட ஓடுவா பாரு. சார் 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 ப்ளீஸ் ப்ளீஸ் கட் பண்ணிடுங்க. நான் பிரதிபா பேசுறேன் சார். ஸ்னேஹா அபார்ட்மெண்ட்க்கு நேத்து வந்திருந்தீங்களே, உங்களுக்கு பம்ப்கின் கேக் சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணி சொதப்பிடுச்சே, அந்த பிரதிபா சார். ஓ நீங்களா? என்ன வேணும்? ஓ மை காட், அப்பா ஞாபகம் வந்துச்சா சார்? சார் திடீர்னு நீங்க என்ன யாருன்னு கேட்ட உடனே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு சார். தேங்க் காட். சாரி, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். I know நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க சார். You are such a great person sir. I don't want to waste your time. Just 2 minutes sir. Actually என்னன்னா நேத்துக்கு நீங்க வந்தீங்களே சார், உங்களை பார்த்த டென்ஷன்ல நான் ரொம்ப அப்படியே நர்வஸ் ஆயிட்டேன் சார். அதுவும் இல்லாம யாத்தைக்கு வேற உடம்பு சரியில்லையா, நான் உங்களை ஹாஸ்பிடல் கூட்டு போணுமா, அந்த டென்ஷன் வர என் தலைக்கு ஏறிட்டு என்னால உங்களுக்கு கேக் சொல்லி கொடுக்க முடியாம போயிடுச்சு. ஐ அம் வெரி சாரி சார். சார் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் சார், உங்க டை ஹார்ட் ஃபேனோட ஆசை, நீங்க இன்னைக்கு வர முடியுமா சார்? நான் உங்களுக்கு அந்த கேக் பண்ணி காட்டுறேன். Are you sure? 100% sure sir. 100% sure. நீங்க வாங்க, அந்த கேக்க நான் எப்படி அசதி காட்டேன்னு மட்டும் பாருங்க. Well, வரேன். Thank you sir. Thank you so much sir. Yes. Oh my god. சார், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். அதே லொகேஷன், அதே பரங்கிக்காய் ஸ்வீட், அதே பிரதீபா. Am I right? அப்பா சிரிச்சிட்டீங்க. எஸ், அதே லொகேஷன் தான், அதே பரங்கிக்காய் ஸ்வீட் தான். ஆனா இனிமே பழைய மாதிரி மூட் அவுட்லாம் ஆக மாட்டேன். ஓகே? எந்த பிரதிபா? ചേച്ചി, ഒരു ഹാപ്പി ന്യൂസ്. ഗെസ് വാട്ട്? നോക്കുമ്പോ ഭയങ്കര ഹാപ്പി ആയിട്ടല്ലേ ഇരിക്കുന്നേ. എന്നവായിരിക്കും? നീയേ പറ പ്രതിഭ. ചേച്ചി, ഹരികൃഷ്ണൻ is coming to my house. എന്താ പറയുന്നേ? നിജമാവാ? Yes. Cooking കാக വരാரு. സമയല്ലോ. Unbelievable இல்ல? பா, such a long dream என்னோடது. அவர்கிட்ட ஒரு வார்த்தையாவது பேச முடியாதா, ஒரு தடவையாவது அவரை பாத்திர முடியாதான்னு எவ்வளவு நாள் நான் ஏங்கிருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு அது நிறைவேற போகுது. ஓகே whatever. நீங்க என்ன வர்க்கா இருந்தாலும் கரெக்டா முடிச்சிட்டு ரெடியா இருங்க. half an hourல ஹரிகிருஷ்ணன் சார் நம்ம வீட்டுக்கு வந்துருவாரு. I need a total support. நீங்க என் கூட தான் இருக்கீங்க, ரைட்? പ്രതിഭ, ഞാൻ ഇന്നിക്ക് നേത്താ നോക്കുന്നേ. ഞാനും നിന്നെ ഇന്നലെ നോക്കിയിട്ടല്ലേ ഉള്ളത്. നിന്റെ ആട്ടം തുടങ്ങിയല്ലോ. whatever. హాయ్ ప్రదీప. పరిమళ డార్లింగ్. ఏంటి చాలా హ్యాపీగా ఉన్నా? యా వెరీ హ్యాపీ. You know what? The famous chef ஹரிகிருஷ்ணன் எங்க வீட்டுக்கு வராரே. தேவுடா, இதென்ன கூத்து? பின்ன என்கிட்ட பம்ப்கின் கேக் கத்துக்கணும்னு நினைக்கிற மனுஷன் என் வீட்டுக்கு வந்துதானே ஆகணும். அந்த ஆட்டத்தை இன்னும் நீ முடிக்கலையா? You know something? எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியா முடிச்சிட்டா அதுல கேக் இருக்காது. எனிவேஸ், நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. I don't have time, you see.
சோ ஹரிகிருஷ்ணன் இன்னும் half an hourல வர போறாரு. அவருக்காக அவரை கிராண்டா இன்வைட் பண்ணுங்கிறதுக்காக ஒரு பெரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்னது? நம்ம வாசல்ல வாழைமரம் கட்ட போறேன். ஆ. அப்புறம் ரெட் கார்பெட் போட போறேன். ஓஹோ. யா வீடியோகிராஃபர்ஸ் வர வைக்க போறேன். ஹவுஸ் மை ஐடியா? எல்லாம் ஓகே. இந்த கேக் பண்றது மட்டும் எப்படி? ஹலோ மேடம், இன்சல்ட் பண்றீங்களா? யூ வெயிட் அண்ட் see. அந்த கேக்க நான் எப்படி பண்ணி அசத்துறேன் பாருங்க. வச்சா கேக்கா? ஐல் கம். பவித்ரா, அத்தை. கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன், ஆனா மறந்து போயிட்டேன் பாரு. என்ன அத்தை? நீ அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே கிளம்புன. ஆனா கொடைய மறந்துட்டேன்னு திரும்பி வந்த. கொடைய எடுத்துட்டு போகாம இங்க உட்கார்ந்து காய்கறி நறுக்கிட்டு இருக்க. என்னமோ இன்னைக்கு வேண்டான்னு தோணுச்சு அத்தை, அதான் போகல. இதெல்லாம் ஒரு விஷயமா? தப்பு பவி, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. உங்க அம்மா உனக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. இப்படி நீ போகாம இருந்தா அவங்க ஏமாற மாட்டாங்களா? ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்ல அத்தை. நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டேன். அவங்க ஒன்னும் ஃபீல் பண்ண மாட்டாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. ம். ஆ, நான் அத்தை பாக்குறேன். இருங்க, நான் பாக்குறேன். ஆண்டி Hi, பவித்ரா. வாங்க. லட்சுமி இருக்காங்களா? உள்ள. லட்சுமி லட்சுமி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? உங்க வீட்டுக்கு வந்தாரே அந்த ஹரிகிருஷ்ண சாரு, அவர் இன்னைக்கு நம்ம பிரதிபா வீட்டுக்கு வர போறாரா? அப்படியா? இந்த கூத்த நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? அவகிட்ட வந்து கேக் செய்ய கத்துக்க போறாரா? வாவ், செம்மையா இருக்கும் போலயே இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட். அப்படியெல்லாம் சொல்லாத பவி. அப்படி எல்லாம் சொல்லாம வேற எப்படி சொல்லுவாங்க? அவளுக்கு சரியா சோறு கூட வடிக்க தெரியாது, இதுல கேக் செய்ய போறாளாம். நேத்து உங்க வீட்ல பல்பு வாங்கினாலே நம்ம எல்லாரும் தானே பார்த்தோம். அதென்ன எனக்கு ஒரு மேட்டர் மட்டும் புரியவே மாட்டேங்குது லட்சுமி. அந்த மனுஷன் அவ்வளோ பெரிய சமையல்காரு, அவரு எப்படி இவ சுத்துற ரீலுக்கு எல்லாம் தலையாட்டுறாரானே புரியல. அப்படிலாம் இல்லக்கா, பிரதிபா கிட்ட கூட சில திறமைகள் இருக்கும்ல. பவி, நீ கூட ஏதோ சொன்னல, இந்த சைக்கிள் டியூப், யூடியூப், அதுல பார்த்து கூட அவ கத்திட்டு இருந்திருக்கலாம்ல. அப்போ நைட்டோட நைட்டா யூடியூப பார்த்து பரங்கிக்கா கேக் செய்ய கத்துட்டு இருந்திருப்பாங்கன்னு சொல்றீங்க? அப்படி சொல்லல பவித்ரா. நேத்து ஹரி சார பார்த்த பதட்டத்துல அவங்களால சரியா செய்ய முடியாம போயிருக்கலாம். இன்னைக்கு நல்லபடியா செஞ்சு காட்டலான்னு தோணி இருக்கலாம்ல. அவங்க உங்ககிட்ட வந்து போன் நம்பரை கேட்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன். ஓஹோ, அப்போ அவதான் போன் போட்டு வர சொல்லிருக்காளா ஹரி சார? சரிதான். ஆமா ஆண்டி, எங்க அத்தை கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஹரிசரோட போன் நம்பரை கேட்டு வாங்கிட்டு போயிட்டாங்களாம். ஓஹோ, என்னெல்லாம் கூத்தடக்கி போறாளோ. ஆனா ஜாலியா தான் இருக்கும் பவித்ரா. இன்னும் அரை மணி நேரத்துல வந்துருவாரா? நீங்க வரல? கேக்க விட அந்த சம்பவம் டேஸ்டா இருக்கும். இதை எப்படி நான் மிஸ் பண்ணுவேன்? டோன்ட் வரி ஆண்டி, உங்களுக்கு முன்னாடி நான் அங்க வந்துடுறேன். அப்போ இன்னைக்கு கச்சேரி களை கட்டிடும். நீ வந்து வேடிக்கை பாரு லட்சுமி, இதெல்லாம் எனக்கு கிடைக்க போகுது உனக்கு. ஐயோ அக்கா, என்ன நீங்க, இதெல்லாமே தப்பு. அவங்க ஏதோ ஆர்வத்துல பண்றாங்க, நீங்க பிரதிபாவை கிண்டல் பண்றீங்க. ஆர்வத்துல என்ன பண்றதுன்னு ஒரு விவஸ்தை வேணா? வாசல்ல வாழை மரம் கட்ட போறாளா, ரெட் கார்பெட் போடுறாங்களா, வீடியோ கடைக்காரனுக்கு போன் போட்டு அதெல்லாம் ஷூட் பண்ண போறாளா? கர்மம் புடிச்சவளுக்கு ஒரு டிவி போட கூட வக்கிலன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த மனுஷன் என்ன பாடுபட போறாரோ தெரியல. பரிமளா அக்கா, நீங்க ரொம்ப தான் பிரதிபாவை கிண்டல் பண்றீங்க. அதெல்லாமே ரொம்ப தப்பு. பிரதிபா பாவம்க்கா. பாவமா அவ? பாவியன்னு சொல்லு, அதான் கரெக்டா இருக்கும். நான் வர பவித்ரா. மறக்காம வந்துரு. வரும்போது உங்க அத்தைய கையோட கூட்டு வந்துரு. இங்க பாரு, வரமாட்டேன்னு அடம் புடிச்சா கைய புடிச்சு இழுத்துட்டு வந்துரு. ஓகே ஓகே, பாய். ஏன் தான் இவங்க இப்படி இருக்காங்களோ? இருக்கட்டும் அத்த, நமக்கும் ஜாலியா கொஞ்சம் பொழுது போகும்ல. சரி, நான் காய்கறி எல்லாத்தையும் சீக்கிரம் நறுக்கிடுறேன். சீக்கிரம் சமைச்சு முடிச்சிட்டா பிரதிபா வீட்டுக்கு போக சரியா இருக்கும்ல. வேண்டாம் பவி, சொன்னா கேளு.
என்னம்மா? எல்லாம் ரெடியா? கிச்சன் நீ சொன்னது எல்லாமே எடுத்து வச்சிட்டேம்மா. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஓகே, சொன்னதெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேம்மா. எதுல வச்சிருக்கீங்க? இதோ இதுல மாவு வச்சிருக்கேன். மாவு, அது அதுல பால் வச்சிருக்கேம்மா. பால். ஓகே, திஸ் இஸ் வாட். ஓகே ஃபைன். பாகு வைக்க சக்கரை மறந்துட்டீங்களே. மறக்கலமா? எங்க அதோ வச்சிருக்கீங்க? அங்கதான் இருக்கு. எங்க? அதோ கபோர்ட்ல. சகப்பு முடிதாம்மா? கபோர்ட்ல இப்படி வெச்சீங்கன்னா நான் டென்ஷன்ல சுகர் எது சால்ட் எதுங்கறத மறந்துடுவேன். அப்புறம் எல்லாரும் முன்னாடியே நான் இன்சல்ட் ஆகணும். அதானே உங்களுக்கு? ஏன் நீங்க சொன்ன ஒரு வேலையை கரெக்டா செய்ய மாட்டேங்கிறீங்க? ஓகே, சோ மாவு ரெடி, பரங்கிக்காய் ரெடி, சக்கரை ரெடி, தண்ணி கூட ரெடியா இருக்கு. அப்புறம் வேற என்ன? நெய் எங்க? நெய்யும் கபோர்ட்ல தாம்மா இருக்கு. என்னத்த நீங்க இதுக்கு நானே செஞ்சிருக்கலாம். என்னத்த நீங்க ஒரு கான்ஷியஸ்ல வேலை செய்ய மாட்டீங்களா? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? காலாகாலமா சமைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு கேக் செய்ய தேவையான ரெசிபி எடுத்து வைக்க தெரியாதா உங்களுக்கு? எல்லாரும் செய்யற கேக்குக்கு என்னென்ன தேவைன்னு எனக்கு தெரியுமா. ஆனா நீ ஏதோ ஸ்பெஷலா செய்ய போறேன்னு சொன்ன. இனஃப், போதும். விட்டா நீங்க ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருவீங்க. போதும் போதும், ப்ளீஸ் போங்க. Oh my god, this old ladyயோட சென்டிமெண்ட் இருக்கு. பா. ஓகே, பாடா. எல்லாம் ரெடியா இருக்கு. ஹரி சார் வந்த உடனே கேக் ரெசிபி பண்ணி அசத்திர வேண்டியதுதான். ஓகே, everything is perfect, everything is good. All is well. First of all, பம்கினோட வந்து தோலை சீவிக்கணும். அப்புறமா அந்த பம்கினை துண்டு துண்டு துண்டா கட் பண்ணி வச்சுக்கணும். தென் அந்த துண்டு துண்டா கட் பண்ண பீசஸை மிக்சிக்குள்ள போட்டு அப்படியே ஜாம் மாதிரி அரைச்சி. Oh my god, மிக்ஸி ப்ராப்பரா இருக்கான்னு பார்க்கணுமே. மிக்ஸி ஓகே. ஜாரெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. ஓகே, ஒன் மோர். என்னம்மா? பர்ஃபெக்ட். என்னாச்சுமா? ஒன்னும் ஆகல. எதுக்கு இந்த வெட்டி பதட்டம்? ப்ளீஸ் போங்க. ஓகே, மிக்ஸியும் ரெடியா இருக்கு. ரெசிபியை மறந்துடக்கூடாது. முதல்ல பம்கினை சின்ன சின்ன கட் பண்ணிக்கணும். ஐ ஷுட் ஃபிக்ஸ் வித் ரெசிபி. ஓகே, சோ தோலை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணிட்டு கேக்க போட்டு அப்படியே அழகா எடுக்கணும். சூப்பர், தேங்க் காட். ஷோ அடடா, கிச்சனுக்குள்ள நின்னு எப்படிதான் வேலை செய்யறாங்களோ தெரியல. சோ ஹாட். மை காட், மை மேக்கப் எல்லாம் போச்சு. ச்சே. எங்க அவசர அவசரமா ஓடுறீங்க? யார் வந்திருக்காங்களோ என்னமோ. யாரா இருந்தாலும் நான் தான் ரிசீவ் பண்ண போவேன். புரிஞ்சுதா? ஊருக்கு முன்னாடி கிளம்பி போறது. உங்களை பார்த்ததும் வந்தவங்க அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. ப்ளீஸ் அதை இங்க நிக்காதீங்க. உள்ள போங்க, போங்க. பாப்பா பாப்பா. ஹாய். எல்லாரும் வந்துட்டோம். ஓகே தானே? அத்தனை பேரும் வந்தோம். சூப்பர். ப்ளீஸ் வெல்கம் வெல்கம். வாங்க ப்ளீஸ் கம். ரெண்டு கம் வாங்க. ப்ளீஸ் உட்காருங்க. కూర్చోండి. இடம் இல்லையா? சாரி. పర్వాలేదు இருக்கட்டும். എന്താ പ്രതിഭ, வாசல்ல வாழை மரம் எல்லாம் கட்டிട്ടുണ്ട്. சோ கியூட். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நான் தான் பண்ணேன். அவ்வளவு பெரிய ஷெஃப் நம்ம வீட்டுக்கு வர போறாரு. அவருக்காக வாழை மரம் கூட கட்டலனா எப்படி? வாழை மரம் கட்டுறது நல்லதுதான். ஆனா இந்த அவசர காலத்துல உங்களுக்கு எங்க இருந்து அந்த ரெட் கார்பெட் எல்லாம் கிடைச்சது? இதெல்லாம் என்ன ஒரு சாதாரண விஷயம். எவ்வளவோ ஆப்ஸ் இருக்கு. போன் பண்ணி ஆர்டர் பண்ண போறோம். வந்து டெலிவரி பண்ண போறோம். நிஜமாவே ஹரிகிருஷ்ணன் உங்க வீட்டுக்கு வராரா? என்னால நம்பவே முடியலங்க. Of course, yes. It's true. In fact, ஹரி சார் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு கால் பண்ணி பேசினாரு. And you know something?
என்கிட்ட இந்த கேக் ரெசிபிய கத்துக்கிறதுல he is very much interested. சொன்னாங்க சரி, ஓகே, ஃபைன். நீங்க எல்லாரும் என்ன சாப்பிடுறீங்க? கூல் ட்ரிங்க்ஸ் ஆர் காஃபி? டைரக்டா கேக்கே சாப்பிடலாமே பிரதிபா. ஏன் செய்யற கேக்குல கொஞ்சம் தர மாட்டியா எங்களுக்கெல்லாம்? டெஃபினெட்லி உங்க எல்லாருக்கும் நிச்சயமா கேக் உண்டு. இன்னைக்கு மட்டும் நான் பண்ண போற கேக் ரெசிபி சூப்பரா வந்துருச்சுனா I am going to throw you all a big party. ஓ, பரிமளா, பார்ட்டி உண்டா? பாத்தியா? அப்பு சரி. 1000 சொல்ல. நம்ம பிரதிபாவோட மனசு யாருக்கும் வராது. பாரு, எதுக்குதான் பார்ட்டி பண்றதுன்னு ஒரு விவசாயே இல்லாம கேக் சரியா வந்துட்டா பார்ட்டி குடுக்கறேன்னு சொன்னா முதல் பார்ட்டி நம்ம பிரதிபா தான். நீங்க என்ன வந்து பாராட்டுறீங்களா இல்ல டீஸ் பண்றீங்களான்னு தெரியல. எனிவேஸ் இட்ஸ் ஓகே. பை தி வே, how am I looking? இந்த Dress நல்லா இருக்கா? வாவ், எக்ஸலென்ட்டா இருக்கு. Thank you. இனிமே இந்த அபார்ட்மெண்ட்ல இந்த Dress உனக்கு தவிர யாருக்கும் நல்லா இருக்காது. Thank you. சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த மொத்த ஏரியாவுக்கும் ஒரே அழகி நீதான். டோன்ட் வரி, இன்னைக்கு நான் பண்ண போற கேக்ல எக்ஸ்ட்ரா லார்ஜ் பீஸ் கேக் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. அத்தை, ஏதாச்சும் வேணுமா பவித்ரா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு இங்க எந்த வேலையும் இல்லனா நீ வெளியில போயிடு. இங்க தூசி அதிகம். ஏன் அந்த தூசு உங்களை எதுவும் பண்ணாதா? யாராவது சமையல் கட்டை சுத்தம் பண்ணி தானே ஆகணும். இன்னைக்கு ஏதோ நேரம் கிடைச்சது, அதான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். சரியா போச்சு. இன்னைக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சதுன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்ப? வேற என்ன பண்ணிருப்பேன்? பரிமளா ஆண்டி சொன்ன மாதிரி உங்க கைய பிடிச்சு கூட்டிட்டு போய் பிரதிபா வீட்டுக்கு போயிருக்கலாம். வேண்டாம் பவித்ரா, நமக்கு எதுக்கு அடுத்தவங்களோட விவகாரம் எல்லாம்? அப்படியெல்லாம் சும்மா விட்டுற முடியாதத்த. அவங்க ஹரி சருக்கு எப்படி பரங்கிக்காய் கேக் செய்ய கத்து தராங்கன்னு நம்ம பாக்கணும்ல. அதை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன ஆக போகுது? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன ஆக போகுதுன்னு கூகுள் நினைச்சிருந்தா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இவ்வளவு ஈஸியா இருந்திருக்குமா? கூகுள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நமக்கு எதுக்கு? நாம என்ன கூகுளா? நான் வெறும் லக்ஷ்மி தான். ஆனாலும் நீங்க ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்கீங்க அத்த. இது ரொம்ப தப்பு. நேத்து அவங்க பரங்கிக்காய கட் பண்றதுக்கு அந்த கத்திய தூக்குன ஸ்டைல பார்த்தனே, அது ஒண்ணு போதாது அவங்க டேலண்ட் எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கு. ஒன்னும் தெரியாத எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. ஃபேமஸ் ஷெஃப் ஹரிகிருஷ்ணன் சார் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அப்படியா நினைக்கிற? எனக்கு அவரை பார்த்தா அப்படி தெரியலையே. ரொம்ப ஆர்வமா கத்துக்கிறதுக்கு தயாரா இருந்த மாதிரி தானே இருந்தது. அவரு ஆர்வமா தான் கத்துக்க வந்தாரு, நீங்க தான் சொதப்பிட்டீங்க. அதோட ரியாக்ஷன் என்னாச்சு பாத்தீங்கல்ல? சம்பந்தமே இல்லாத ஒருத்தங்க நான் கத்து தரேன் உங்களுக்குன்னு அவரை வீட்டுக்கே கூப்பிட்டிருக்காங்க. ஓ, அப்ப இதுதான் உன் பிரச்சனையா? இந்த மாதிரி எல்லாம் கத்து கொடுக்கறதுக்கு எனக்கு வராது பவி. இன்னொன்னு, அப்பாவுக்கு பிடிக்காத எந்த காரியத்தையும் நான் செய்யவே மாட்டேன். சரி, நீங்க எப்படியோ நினைச்சிட்டு போங்க. இப்போ ஃப்ரீயா இருக்கீங்கன்னு நீங்களே உங்க வாயால சொல்லிட்டீங்க. வாங்க, ஒரு 10 நிமிஷம் போய் பிரதிபா வீட்ல என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வந்துருவோம். நான் வரல. என்ன கேட்டா நீயும் போகாதன்னு தான் சொல்வேன். அத்தை, உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நேத்து அந்த பரங்கிக்காய வச்சுக்கிட்டு என்ன செய்யறது எப்படி செய்யறதுன்னு கூட தெரியாம தவிச்சிட்டு இருந்த ஒருத்தவங்களுக்கு இன்னைக்கு எப்படி கேக் செய்ய வரும்? அந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? இதுல என்ன இருக்கு? நீதான் சொன்னியே, கூகுள், யூடியூப், சைக்கிள் டியூப் அது ஏதோன்னு. அத பார்த்து கத்துட்டு இருக்கலாம்ல. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல பவி. நல்ல கதையா இருக்கே. ஒரே ஒரு நாள் யூடியூப பார்த்து சமைக்க கத்துக்கிட்டு இன்னைக்கு ஹரி சர்க்கே கத்து கொடுப்பாங்களா? ஏன் அதே யூடியூப பார்த்து அவருக்கு கத்துக்க தெரியாதா என்ன? ஆமால, நீங்க செஞ்சு கொண்டு போன கேக் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டேஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கதான் அவர் வந்தாரு. அத புரிஞ்சுக்காம அநியாயத்துக்கு சொதப்பி வச்சிட்டீங்களே அத்தை. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பவி. என்ன ஒண்ணும் இல்ல, எல்லாம் அதான். அந்த பரங்கிக்காய் கேக்கு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னொருத்தர் எப்படி அதை செஞ்சு காட்ட முடியும்? நீ தான் என்ன பாராட்டுற. ஆனா அன்னைக்கு அவரோட ஹோட்டல்ல நான் எப்படி சொதப்பிட்டேன் தெரியுமா? இல்ல அத்தை, வீட்ல சமைச்சு பழகுனவங்களுக்கு
ஹோட்டல் கிச்சன் எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். இடம் புதுசு, ஆளுங்க புதுசு, அந்த மாதிரி எல்லாம் 4 பேரை எதிரில நிக்க வச்சு சொல்லி கொடுத்தாலாம் உங்களுக்கு பழக்கம் இல்லல்ல. எவ்வளோ ரீசன்ஸ் இருக்கு அத்த. அந்த பிரச்சனை எல்லாம் இருக்க கூடாதுன்னு தான் ஹரி சரே நம்ம வீடு தேடி வந்து கத்து கொடுங்கன்னு கேட்டாரு. அத நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் போதும். பாரு, பேசிக்கிட்டே இருந்ததுல நான் மறந்தே போயிட்டேன். அப்பா டீ கேக்குற டைம் ஆயிடுச்சு. அவர் வந்து கேக்குறதுக்கு முன்னாடி நீ அவர்கிட்ட போய் கேளு. டீ வேணுமா, காஃபி வேணுமா, கொண்டு வரட்டுமான்னு விசாரி. போ போ போ, விசாரி விசாரி போ. என்ன துரத்துறதுலே குறியா இருங்க அத்த. அத்த, நான் சும்மா விட்டுற மாட்டேன். 2 விஷயத்துல ஒன்னு பேசி தீக்காம இந்த பவித்ரா ஓய மாட்டா.